இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணி. ஹலோ வீவர்ஸ், நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 படம் வெளியாயிருக்கு. அதற்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வெளியாயிடுச்சு. ஸோ ஆக மொத்தம் இந்த அதாவது இந்த வெள்ளி வியாழக்கிழமையில மட்டும் இந்த வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6 படங்கள் வெளியாயிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துக்குமே ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நார்மலாக யார் படம் வந்தாலும் இந்த முதல் நாள் கலெக்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள் ரொம்ப ஆவலாக இருப்பாங்க. நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாரி, அடங்கமரு, கனா, சிலுக்குவார்பட்டி சிங்கம், ஜீரோ இந்த 5 படமும் வந்திருக்கு. அதற்கு முன்னாடி நாள் சீதக்காதி படம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 படம் அப்படின்னே வச்சுக்கலாம் இந்த வாரம். இந்த 6 படத்தில் யார் டாப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி வாங்க பார்ப்போம். முதல்ல இந்த 6 படம் வெளிவரதுல ஒரு பெரிய சிக்கல் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு டாப் ஹீரோஸாக இருந்தாலும் இவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, தயாரிப்பாளர் சங்கத்தில் நாங்கள் இந்த மாதிரி இந்த தேதியில் இந்த படத்தை வெளியிட போகிறோம், அதனால் எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அனுமதி வாங்கியிருக்கணும். ஏன்னா அந்த தேதியில் வேறு எந்த படத்தையும் ரிலீஸ் செய்ய அவங்க விட்டுருக்க மாட்டாங்க. இது போல் வந்து ஒரு ரூல்ஸை வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா சில பெரிய படங்கள் வந்து எந்த ஒரு சைனும் வாங்காமல் நாங்கள் வந்து வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தனுஷோட மாரி 2 படத்தை வந்து ப்ரொடியூசர் யாருன்னா அவரே தான். ஏன்னா ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தான். அவர்கிட்ட தயாரிப்பாளர் சங்கம் வந்து முறையாக கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அந்த தேதியில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அடங்கமரு படமும் சீதக்காதி படம் இவங்கெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி வெளியிட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் தனுஷ் அவர்கள் வந்து பிடிவாதமாக முடியாது, நாங்கள் 21ஆம் தேதி தான் வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளராக இருக்கட்டும், இல்லை விநியோகஸ்தர்களாக இருக்கட்டும், இல்லை தியேட்டர் உரிமையாளர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய லாஸ். அதை விட அந்த படத்தை தயாரித்த அவங்களுக்கும் ஒரு பெரிய லாஸ் அப்படின்னே சொல்லலாம். என்ன காரணம்னா, இப்போ நார்மலாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப, ஒரு படம் அப்படிங்கிறப்ப எல்லா ஊரில் இருக்க தியேட்டர்லேயும் கண்டிப்பாக அந்த படம் போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு சில ஊரில் போடலினாலும் கண்டிப்பாக போடுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஆனால் இப்போ வந்து எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச படம் ஏதோ ஒன்று அப்படி போட்டிருப்பாங்க. அந்தந்த ஊரில் எந்த ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. சரி, அதை விடுங்க. நம்ம இந்த படத்தோட வசூல்களை பற்றி பார்ப்போம். இன்னொரு விஷயம், இதில் வந்து இந்த கேஜிஎஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் கூட வெளியே இருந்தது. அது வந்து கன்னட படம் போல். சரி, அதை விடுங்க. நமக்கு தமிழ் படத்தை மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம் வாங்க. மாரி டூ வந்து முதல் நாள் வசூல் மட்டும் கிட்டத்தட்ட 41 லட்சம் தான் வசூல் செஞ்சுருக்கு. அதே போல் இரண்டாவதாக அடங்கமரு இந்த படம் பார்த்தீங்கன்னா 31 லட்சம் தான் வசூல் செஞ்சுருக்கு. அதே போல் சீதக்காதி வந்து கிட்டத்தட்ட 2ஆம் நாள் வசூல் ஒரு 13 லட்சம் தான் வசூல் செஞ்சது. முதல் நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 34 லட்சம் வசூல் செஞ்சுருக்கும் போல். ரெண்டையும் சேர்த்து ஒரு 47 லட்ச ரூபாய் வசூல் செஞ்சுருக்கு. அதாவது 2 நாள் வசூலாக. ஏன்னா முதல் நாள் வந்து எந்த படமும் வெளியாகலை, அதனால் அது வந்து தப்பிச்சது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் கனா படம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 லட்ச ரூபாய் வசூல் செஞ்சுருக்கு. சிலுக்குவார்பட்டி சிங்கம் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் வசூல் செஞ்சுருக்கு. ஜீரோ வந்து தமிழ்நாட்டில் ஒரு 9 லட்ச ரூபாய் வசூல் செஞ்சுருக்குன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை அடிப்படையில், அதாவது சென்னையில் மட்டும் அந்த தியேட்டரில் மட்டும். சரி, இது வந்து அதிகமாக கம்மியாக அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தெரியாது. நாங்கள் வந்து மற்ற படத்தோட கலெக்ஷனை சொல்கிறோம், அதாவது சோலோவாக வெளியான படத்தோட கலெக்ஷனை பற்றி சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கோங்க, எது அதிகம் எது கம்மி அப்படிங்கிறத நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். கடந்த மாதம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட 2.0 படம் வெளியானது. அது பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 2.85 கோடி பக்கமாக வசூல் செஞ்சதாக தகவல் வெளியாயிருக்கு. அதாவது அப்ராக்சிமேட்டாக 85 கோடி வசூல் செஞ்சதாக தகவல் வெளியாயிருக்கு. அதே போல் தளபதி விஜய் அவர்களோட சர்க்கார் படம் சென்னையில் மட்டும் 2.32 கோடி வசூல் செஞ்சதாக தகவல் வெளியாயிருக்கு. அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது அட்லீஸ்ட் தனுஷாக இருக்கட்டும், விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், ஜெயம் ரவியாக இருக்கட்டும், கனாவாக இருக்கட்டும், மற்ற படங்கள் எல்லாமே கண்டிப்பாக முதல் நாள் வசூலில் அட்லீஸ்ட் சென்னையில் ஒரு 90 லட்சம் 80 லட்சம் அதையாவது ரீச் பண்ணியிருக்கோம் தனியாக வெளியாயிருந்ததுன்னா. இவ்வளோ பெரிய போட்டியில் வெளியானதுனால தான் ரொம்ப குறைவான வசூல் அப்படிங்கிற மாதிரி கோலிவுட் வட்டாரங்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அதை விட பார்த்தீங்கன்னா தியேட்டர் உரிமையாளர்களாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப கவலையில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இத்தனை படம் வெளியாயிருக்கு, எல்லாம் ஒரே நாளில் வெளியாகி ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கவலையில் இருக்காங்க. மேலும் நேற்று நீங்கள் ஏதாவது கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு படம் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க கூட இருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதில் எந்த படம் நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் 2-3 படம் பார்த்துருந்தா எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.